அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதனாக பிறப்பது என்று உறுதி பூண்ட பிறகு தான் பிறக்கும் இடத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அது நம்முடைய தேர்வு போல் இல்லை என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே ஒரு அழகான செயல் மூலமாக நமக்கு தருகின்றார். அதனை இன்று நாம் சிந்திக்கப் போகின்றோம். கலங்கு எழும் திரை எரி கடல் எனா நகர் புலங்கெழு மிடை பணு புழங்கால் அமையும் விலங்கு எழும் இடம் எனா வெறுத்த அம்முழை நலம் கெழும் இறையவன் பிறப்பு நாடினான் என்று மகவருள் படலத்திலே இந்த செயலை அமைக்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்றால், கலங்கி எழும் அலைகளை எரியும் கடல் போல் அந்நகரின், அதாவது பெத்லகேமின் இடமெல்லாம் செறிந்து நிறைந்த மனிதர் எவரும் சென்று புழங்காமல் இருத்தலோடு விலங்குகளே தங்கும் இடம் என்று வெறுத்தது அக்குகையிலேயே நலமெல்லாம் சரியும் ஆண்டவன் பிறக்க விரும்பினான் என்பது இதனுடைய பொருள். இதனுடைய கருத்து என்ன என்றால், இந்த செயலுடைய கருத்து, அலைபொங்கும் கடல் போல நகரில் மக்கள் நிறைந்திருந்தனர். அங்கே மனிதர் புறக்கணித்த இடம் இருந்தது. விலங்குகளே தங்கும் தொழு இருந்தது. அது வெறுக்கத்தக்கதாயிருந்தது. அந்த தொழுவிலே நன்மைகள் நிறைந்த இறைவன் பிறக்க திருவுளம் கொண்டான். கலங்கெழுந்திரை எரி கடலனா நகர் புலங்கெழு மிடை மனு புழங்கலாமையும் விலங்கெழு மிடமெனா வெறுத்த வம்முழை நலங்கெழு மிறையவன் பிறப்ப நாடினான் என்று அந்த செயல் அமைகிறது. நம்முடைய பார்வைக்கும் கடவுளுடைய பார்வைக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே உள்ள இடைவெளி இருப்பது போல தெரிகிறது. அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். எல்லாரும் வருகின்ற ஒரு இடம் போல நாற்றம் பிடித்த இடமாக இருக்கிற இடம், அதனை இறைமகன் தான் பிறப்பிடமாக தேர்ந்து கொள்கிறார் என்பது நமக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு பேருண்மையாக இருக்கிறதை பார்க்கிறோம். கடவுளை புரிந்து கொள்ள முயல்வோம். தாழ்ச்சியோடு நாம் அவரை அணுகுவோம். வாழ்க.